ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், நான் தான் உங்கள் லக்கி பாஸ்கர் பேசுகிறேன். காய்ஸ், என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு டெக் வீடியோ பார்க்க போகிறோம் காய்ஸ். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஃபோன் பற்றி பார்க்க போகிறோம். ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஐஃபோன் 18 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம ஐஃபோனோட வரலாறு கொஞ்சம் பார்த்துடலாம் காய்ஸ். ஐஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஐஃபோன் 12 இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக வந்து ஐஃபோன் 18 வரையும் ஐஃபோன் 17 வரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் பண்ண லேட்டஸ்ட் மாடல் கைஸ். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, உங்களுக்கு டைனாமிக் ஐலண்டு ப்ளஸ் எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் 120 ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஐஃபோன் ரிலீஸ் பண்ணதுலேயே பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 கம்பேர் பண்ணிங்கன்னா ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு அப்டேட் கைஸ். பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்ததுலேயே இதான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. அதுவும் அந்த கரெக்டான பட்ஜெட் ரேட்டில் நமக்கு எல்லாமே இந்த ஃபீச்சர்ஸில் வந்தது கைஸ். இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, ஐஃபோன் 18 வந்து செப்டம்பர் மாதம் நம்ம ரிலீஸ் ஆக போகுது. ஸோ லான்ச் பண்ண போகிறாங்க. ஐஃபோன் 18 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் வராது. அவங்க வந்து ஃபுல்லாக வந்து ஐஃபோன் 18 வந்து ப்ரோ மட்டும் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐஃபோன் 18 மெயின் ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சர் கேமரா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க புதுசாக. அதுக்கப்புறம் பேட்டரி கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 12 இருக்குது. ஐஃபோன் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர் ரிலீஸ் பண்ணாங்க. அதோட நமக்கு வந்து ஐஃபோன் 17 வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து இப்போது ஐஃபோன் 17க்கும் ஐஃபோன் 12க்குமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, கடைசியாக 12ஓட மாடல் படி தான் இப்போ ஐஃபோன் 17 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ ஐஃபோன் 18 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக ப்ரோ மாடல் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சில ஃபீச்சர்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஐஃபோன் 12 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் வந்து 35,000லேயே கிடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா 83,000. ஸோ இது லான்ச் பண்ணும்போது இருந்த ப்ரைஸோட இப்போ கம்மியாகிடுச்சு. ஸோ ஐஃபோனோட 17 ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகும் ஒன்ஸ் 18 லான்ச் ஆகும்போது. ஆனால் இந்த வருஷம் என்னன்னா 18 அவங்க பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணதுனால ஐஃபோன் 17ஓட ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து லான்ச்சுக்கு அப்புறம் தான் பார்க்கலாம் எப்படி எவ்வளோ தூரம் ப்ரைஸ் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோன் 12க்கும் ஐஃபோன் 17க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஐஃபோன் 17 வந்து ஃபியூச்சர்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைக் ரெஃப்ரெஷ் ரேட் அதிகமாக இருக்கும், 120 Hz கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து கேமராவோட பிக்சல் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் வந்து லேட்டஸ்ட்டு இந்த ஏஐலாம் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகும். சிரியும் ப்ளஸ் அந்த ஏஐயும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க இப்போது. ஸோ அது சிரிலாம் செம்மையாக ஒர்க் ஆகுது இப்போது. ஏன்னா வந்து அந்த ஏஐலாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராசஸரு எல்லாமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லேட்டஸ்ட் ஐஃபோன் 17 தான் இப்போ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக இருக்குது. ஸோ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கேமரா வேணும், நீங்கள் விளாக் பண்ணணும், அந்த மாதிரினா நீங்கள் ஐஃபோன் 17 ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வரப்போகிற ஐஃபோன் 18 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ மாடல் தான் வருது. கண்டிப்பாக ப்ரைஸஸ்லாம் வந்து செம்ம ஹைக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம் கைஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 18 ப்ரோவில் பார்த்தீங்கன்னா 820 நானோ சிப் 2nm நானோ சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ப்ராசஸர். ஸோ இது வந்து நம்ம ஃபோனோட எஃபிஷியன்சிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். இது வந்து நல்லாவே இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் இந்த ஐஃபோன் 18 பார்த்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. அது அந்த ஆரஞ்சு கலரை வந்து இந்த ஐஃபோன் 18லையும் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் பர்பிள் கலரும் ப்ளஸ் கிரேவும் ப்ளஸ் வந்து ப்ளூ அந்த மாதிரி கலர்ஸ்லாம் கொஞ்சம் புது கலர்ஸ்லாம் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் லான்ச் பண்ணுறாங்க. இது பார்க்க இந்த கலர்ஸ்லாம் பார்க்கவே கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஃபேஷனிக்காக சூப்பர் லுக்காக வந்து சூப்பராகவே இருக்குது கைஸ், ஓகேங்களா. அது இல்லாமல் இந்த ஐஃபோன் 18 என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து ஐஃபோன் 17 ப்ரோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் வந்து ஃபிக்ஸ்டாக ஒரு அப்பர்ச்சர் கேமரா கொடுத்துருப்பாங்க. இது வந்து வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளாரிட்டியாகவும் ரொம்ப சூப்பராகவும் மோர் எஃபிஷியன்சியாக அப் டு வந்து 15% ஃபாஸ்டராகவும் இருக்கும் இந்த ப்ராசஸர். ஸோ நல்லாவே இருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கலர் தான் பார்த்தீங்கன்னா மெயினாக சூப்பராக இருக்கும் கைஸ். இது வந்து ஒரு பர்பிள் கலர் ரொம்பவும் அழகாகவும் இந்த டிசைன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு கைஸ். இன்னொரு அப்கிரேட் என்னென்னா, பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 4020 சம்திங் ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அப்கிரேட் இல்லை, ஆனால் ஒரு சின்ன அப்கிரேட் கொடுத்துருக்காங்க கைஸ்.
கைஸ் இதில் இன்னொரு அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 18 வந்து பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இன்டர்நெட் வந்து கொடுக்குறதா வந்து லீக்ஸ் போயிட்டு இருக்கு. சேட்டலைட் இன்டர்நெட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபோனோட நெட்ஒர்க் இன்டர்நெட் உங்களுக்கு தேவையில்லை. டேரெக்டாகவே ஐஃபோனுக்கு வந்து சேட்டலைட் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வரும். ஐ திங்க் இந்த சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த அளவுக்கு பாசிபிள்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் யூஎஸில் கண்டிப்பாக இதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன, நம்ம எலான் மஸ்க் இருக்காரு, நம்ம மஸ்க் மாமா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்லிங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்லிங்க் மூலிமா அவரால் வந்து ஆப்பிள் ஃபோன்ஸ்லாம் வந்து டைரெக்டாக சேட்டலைட் நெட்வொர்க் கொடுக்க முடியும் இன்டர்நெட்டை. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான அப்கிரேடு. இது வந்து லீக்ஸ் தான், இன்னும் கன்ஃபார்மாக தெரில. ஃபோன் லான்ச் ஆனால் தான் நமக்கு தெரியும் இந்த அப்டேட் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கைஸ் இந்த ஐஃபோன் 18ஓட ப்ரைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ் வேரியண்ட்டில் ரிலீஸ் பண்ணல, அவங்க டேரெக்டாக ப்ரோ வேரியண்ட்டில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இவங்க வந்து 256 ஜிபியில் ஆரம்பிச்சு அப் டு 2 TB வரையும் இருக்குது. ஐ திங்க் 256 ஜிபியே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1.5 லட்சத்துக்கு மேலே வந்துடும், 1.5 lakhs கிட்ட. அதுவும் இல்லாமல் 2 TBலாம் நீங்கள் போனீங்கன்னா 2.5 லட்சம் வரையும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ப்ரைஸஸ்லாம் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. ஏன்னா ஃபோனோட சிப்போட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன் வந்து அவங்க சைட்லேருந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இது ரொம்ப காஸ்ட்லியான ஃபோனாக தான் இருக்கும். பெட்டர் இந்த ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் மாடல் ஐஃபோன் 17 பேஸ் மாடல் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல குட் ப்ரைஸஸ். ஐஃபோன் 18 லான்ச் ஆன உடனே உங்களுக்கு வந்து ஐஃபோன் 17 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸஸ்க்கு கொஞ்சம் டவுன் ஆகும். ஸோ அப்போ நீங்கள் வாங்கிக்கலாம் கைஸ். இது வந்து கம்பேரிசன்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐஃபோன் 18 வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அப்கிரேட்ஸ்லாம் இருக்காது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A20 சிப்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து சில சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் தான் இருக்குது. ஸோ என்னை பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஐஃபோன் 17 உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸஸ் கிடைக்கும் போது நீங்கள் அதுவே பை பண்ணிக்கலாம். லைக் ஃப்ரீடம் சேல் இல்லைன்னா தீபாவளி சேல்ஸ் அந்த மாதிரி இதில் வந்து ஐஃபோன் 17 நீங்கள் பெஸ்ட் வேரியன்ட் ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஐஃபோன் 18 எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் வராது. ஸோ எல்லாமே அதுவும் இல்லாமல் ப்ரோ மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட் அதிகமாக போகுது, ஏன்னா சிப்போட காஸ்ட்லாம் அதிகமானதுனால. ஸோ வந்து நீங்கள் ஐஃபோன் 18 வரையும் லான்ச் பண்ணுற வரையும் வெயிட் பண்ணாமல் நீங்கள் நல்ல ஒரு சேல் வரும்போது ஐஃபோன் 17 வாங்கலாம். ஸோ ஐஃபோன் ப்ரிஃபர் பண்ணுறவங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆண்ட்ராய்ட் சைடு மூவ் ஆகிடலாம் கைஸ். ஆண்ட்ராய்ட்லேயே இன்னும் நிறைய ஃபோன்ஸ்லாம் இருக்குது அவைலபிள். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், நல்ல இது சொல்லிட்டு கைஸ். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் அவ்வளோதான் கைஸ் ரிவ்யூ. ஸோ என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் உங்களை ஒரு அருமையான டெக் வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை கைஸ்.